Hello and welcome back to another new video. நிறைய பேர் வந்து ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் மேனேஜிங் மை டைம், கரெக்டாக வந்து டைம் மேனேஜ் பண்ண தெரியலை, ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ரொடக்டிவாக இருக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி ஒரு ப்ராப்பரான டெய்லி டைம் டேபிள் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும், மோட்டிவேஷனோட இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஸ்டெப் 1 ஆஃப் மேக்கிங் அ டைம் டேபிள் இஸ் டிஃபைன் யுவர் கோல்ஸ். ஸோ உங்களோட கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணுங்கள். லைக் நான் வந்து இப்போ நீட் ஆஸ்பிரண்ட், அதனால நான் ஒரு 10 hours டெய்லி படிக்கணும். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் டு மெயின்டைன் மை குட் ஹெல்த், ரைட்? அதனால் நான் வந்துட்டு யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்சனல் க்ரோத்னா நான் வந்துட்டு ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும், அந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு தனியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைம் வந்துட்டு அலாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்ஸை வந்துட்டு லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் 2 விச் இஸ் டு அசஸ் யுவர் ரொட்டீன். உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உங்களோட டைம் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கூல் டைம் ஆர் காலேஜ் டைம் ஆர் கோச்சிங் டைம் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த டைமிங் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும், அண்ட் எவ்வளோ ஸ்டடி ஹார்ஸ் உங்களுக்கு இருக்கணும், ஸ்லீப் டைம் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி உங்களோட ரொட்டீன் நார்மலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டாஸ்க்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். Step 3 வந்துட்டு to prioritize your tasks and allocate the perfect time for each of them. So ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ரொடக்டிவ் ஹார்ஸ் எப்படி, மார்னிங் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா, இல்லை ஆஃப்டர்நூன் நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஹார்டாக இருக்க சப்ஜெக்ட்டோ இல்லை நிறைய வாஸ்ட் போர்ஷன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்டோ ப்ரொடக்டிவாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி அந்த டைமுக்கு அலோகேட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் நல்லா ப்ரொடக்டிவாக இருப்பாங்க சில பேர். ஸோ அந்த டைமில் ஃபிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கிறதுக்கு யூ கேன் அலோகேட் யுவர் டைம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட டாஸ்க்ஸ் எல்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டெப் 4 வந்துட்டு ஷெட்யூல் வித் பிரேக்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸோ எப்பவுமே உங்களோட ஒர்க் ஆர் ஸ்டடி டைமுக்கு இடையில ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை நல்லாவே படிப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா 15 minutes படிச்சுட்டு 10 minutes வந்து பிரேக் எடுக்கலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டைம்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னா 25 minutes படிச்சுட்டு 5 minutes பிரேக் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட பிரேக் டைமில் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் வந்துட்டு அலோவ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டெப் 5 வந்துட்டு ஆடிங் ஃப்ளெக்சிபிலிட்டி டு யுவர் ஷெட்யூல். ஸோ உங்களோட ஷெட்யூல் வந்துட்டு ரொம்பவே ரிஜிடாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். ஒரு சில டேஸில் வந்துட்டு உங்களுக்கு டயர்டாக இருக்கும், ஒரு உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் உங்களோட ஷெட்யூல் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு ஈவினிங் 4 o'clock வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவீங்க அப்படின்னா ஒரு 5 o'clockலேருந்து படிக்கிற மாதிரி உங்களோட ஷெட்யூல் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் லேட்டாக வந்தாலுமே 5 o'clockங்கிறது கரெக்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆர் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் படிக்க முடியல, ஹாஃப் டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்க ஹாஃப் டே நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் ஸ்டடி செஷன்ஸோ இல்லை நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டடி செஷன்ஸோ அந்த மாதிரி வச்சு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகலாம். அண்ட் ஹாலிடேஸில் வந்து படிக்கிறதுக்கும் ஒரு தனி ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஹாலிடேஸ்லையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலாம் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக டைம் வச்சுக்கலாம். ஸ்டெப் 6 வந்துட்டு இன்க்ளூட் டைம் ஃபார் யோர் செல்ஃப். உங்களோட செல்ஃப் கேர் ஒரு செல்ஃப் க்ரோத்துக்கு வந்துட்டு சில ஆக்டிவிட்டீஸ் லைக் யோகா, ஜேர்னலிங், மெடிடேஷன், ரீடிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்கான டைமையும் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஸ்டெப் 7 வந்துட்டு ட்ராக் அண்ட் இம்ப்ரூவ் யோர் செல்ஃப். ஸோ டெய்லி நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணுறது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜேர்னலிங் ட்ரை பண்ணலாம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதி வைக்கிற மாதிரி, ஆர் நீங்கள் உங்களோட டாஸ்க்ஸ் ஆர் கோல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஜேர்னலிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன் விச் ஐ ஷோட் மை ஓன் 2025 ஜேர்னல். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். And here are some examples for students who are staying at home. ஸோ உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் அண்ட் ஸ்கூல் ஆர் கோச்சிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி டைம் டேபிள் ஐ ஹவ் டிஸ்பிளேட். ஸோ இதில் ஏதாவது டைம் டேபிள் வேணும்னாலும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் டைம் டேபிள். ஸோ தட்ஸ் இட். ஒன்லி யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் பெட்டர். அதனால் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள்.
அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களோட கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள். வி வில் மோட்டிவேட் ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதர். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டூ கமெண்ட் டவுன். And don't forget to like, share and subscribe for more such videos.